என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு அந்த படத்தை பத்தின தகவல்கள். இப்ப இந்த இளையராஜா சாரோட இஷ்யூ இதை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸா இருக்கு. இதனால வேற எங்கேயுமே வீடியோ எடுக்க முடியல. கடந்த 2 வாரமா வந்து நான் எந்த விதமான வீடியோவுமே எடுக்கல. அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோக்களை தான் நான் இந்த 2 வாரமா போட்டுக்கிட்டு இருந்தேன். போன வாரம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால எந்த வீடியோவுமே வந்து நான் எடுக்கல. படமும் வந்து குட் பேட் அக்லி படமும் வந்து பார்க்க முடியல போன வாரம். இங்க எப்படி அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தான் தமிழ் படங்கள் பார்க்கலாம், அல்லது வியாழக்கிழமை நைட்டு பார்க்கலாம். போன வாரம் என்னால் பார்க்க முடியல, இந்த வாரம் பார்த்தேன். படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. சரி, அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா, அதில் தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து எப்படி இந்த அளவு ஒரு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த வருடம் கிட்டத்தட்ட இப்போ இந்த வருடம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 120 நாளைக்கிட்ட ஆகுது. இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து 8-9 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு 9 நாள் சொல்லி தான் நான் பேசுறேன். 120 நாள் இந்த வருடம் வந்து இந்த வருடம் வந்து ஆரம்பிச்சு 120 நாள் ஆகுது. 120 நாள்ல இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு என்ஜாயபிளா போய் ஒரு படத்தை வந்து பார்த்தோமா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். மதகஜராஜா பார்த்தோம், பட் ஆனா இந்த அளவுக்கு ஒரு இதை வந்து நம்ம பார்க்கல. மதகஜராஜாவிலையுமே நம்ம இதை தான் சொல்லியிருந்தோம், ஒரு கலகலப்பான ஒரு படத்தை வந்து நம்ம மிஸ் பண்றோம். அதனாலதான் இந்த படம் வந்து லேட்டா ரிலீஸ் ஆனாலும் இந்த அளவு சக்கப்போடு போடுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரிவ்யூலயே. ஆனா வந்து இந்த படம் வந்து ஒரு எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு விதமான ஒரு படமா இருக்கு அப்படிங்கிறது தான் காரணம். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. சில பேர் வந்து விவசாய வேலை பார்ப்பாங்க. அது இல்லாம நம்ம எல்லாருமே மேஜரா வந்து 9 to 6 ஆஃபீஸ் போறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க தான் அந்த தியேட்டர்ல போய் படம் பார்க்குறவங்க. விவசாய வேலை பார்க்குறவங்க எல்லாம் தியேட்டர்ல போய் படம் பார்க்கறது இல்லையா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறது தான் 100% உண்மையான ஒரு விஷயம். அவங்க எல்லாம் ஏதாவது டிவிகள்ல பார்ப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு வகையில படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்ப எல்லாம். அந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க தான், அவங்க இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இந்த ஆபீஸ் போறவங்க, இந்த காலேஜ் போறவங்க, இவங்க தான் போய் அந்த படம்லாம் தியேட்டர்ல பாக்குறவங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து 9 to 6 வந்து வேலைக்கு போறவங்க ஒரு ப்ரெஷரா அப்படியே ஒரு கண்டினியூவா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லீவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அதாவது இங்க வந்து லீவ் வந்து வெள்ளிக்கிழமை, ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள். இந்த விடுமுறை நாள்ல வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு படத்தை தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு. நமக்கு வந்து நீங்க வந்து மசாலா படம், அந்த படம், இந்த படம், என்ன கதை இருக்கு, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டாலும் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறதா உண்மையான வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. எதுக்கு நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து நான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன்ல அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் கண்டினியூவா. ஒரு நாள் லீவ் விடுறாங்க, அந்த லீவ்ல போய் ஏதோ ஒரு படத்தை பார்க்கலாம் அப்படின்னா, விடாமுயற்சி மாதிரி போய் ஒரு படத்தை போய் பாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆக்சுவலா விடாமுயற்சி வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜிபியோட விடாமுயற்சி பிடிச்சிருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா இது வந்து கடந்து கொண்டாடுற படமா இருக்குல்ல, அங்க வந்து நம்ம அதை தான் நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம விடாமுயற்சி படம் வந்து நம்மளோட வாழ்க்கையே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு படம். அதை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, அதை போய் நம்ம ஏன் தனியா பார்க்கணும் அப்படிங்கிறது. ஜிபியு அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யணும், நம்ம சில விஷயங்கள் நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டா நல்லா இருக்கும்ல, இந்த மாதிரி நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஆளா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம ஒரு சூப்பர் ஹீரோவா நமக்குள்ள சில விஷயங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம்ல. அந்த விஷயங்களை வந்து திரையில பார்க்கும்போது அந்த ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் ஏற்படுதுல்ல, அதுதான் வந்து அப்பையிலேருந்தே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஈவன் வந்து எம்ஜிஆர் சிவாஜி சார் காலத்திலையும், ரஜினி சார் கமல் சார் காலத்திலையும், அஜித் சார் விஜய் சார் காலத்திலையும், அடுத்து வர்ற ஜென்ரேஷன் காலத்திலையும் அதுதான் வந்து அங்க பாயிண்டா போய் நிக்குது. நீங்க கதையா எவ்வளவு பெரிய கதையா இருந்தாலும் சரி, என்ன ஒரு பயங்கரமான நடிப்புடா இது, என்னடா இந்த மாதிரி ஒரு நடிப்பு, அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தெரியல. நடிப்பு ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா வந்து மக்கள் விரும்புறது வந்து என்ன
அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயத்தை தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா இங்கே ஏற்கனவே அவன் அடித்து துவைச்சி அவனை புழிஞ்சு காய போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி நேரத்தில் போய் நம்ம மறுபடியும் அதே மாதிரி ஒரு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு கடுப்பு, ஒரு சலிப்பு ஏற்படும். பட் ஆனால் அதுலேருந்து உற்சாகமாக கிளம்பி வர்றதுக்கு ஒரு படம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த குட் பேட். மேக்சிமம் படத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கதையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே நல்லா 2 தடவை 3 தடவைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இப்போ ஒரு இஷ்யூ ஒன்று வந்திருக்கு, இந்த இளையராஜா சார் இஷ்யூ. இந்த ஒத்தரூபாதாரன் பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமாட்டி அந்த சகலகலா வல்லவன் சாங்காக இருக்கட்டும், அப்புறம் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாட்டாக இருக்கட்டும், இளையராஜா சார் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறதுக்கும் அவங்க வக்கீல் மூலமாக அறிக்கை விட்டுருக்கிறதாகவும் ஒரு தகவல்கள்லாம் வெளியானுச்சு. இதுக்கு வந்து அஜித் சார் ரசிகர்களே வந்து எல்லாம் என்ஓசியெல்லாம் வாங்கியாச்சுல அப்படின்னு அதுக்கு ரீப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள்லாம் வெளியானுச்சு. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். மைத்லி மூவி மேக்கர் சார்பாக இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமோ அவங்கள்ட்ட வாங்கியாச்சு. நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து சம்பளம் கொடுத்துருச்சு வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்கிறது என்னன்னு எனக்கு தெரியலைங்க. அவர் ஒரு லெஜெண்டு. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அது ஏதாவது தப்பாக தான் போகும். அவர் நிறையா படங்களுக்கு இதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிறையா பேர் வந்து நிறையா தயாரிப்பாளர்கள் வந்து இதை சொல்கிறாங்க. ஒரு பெரிய மனுஷனாக இருக்காப்புல, ஏன் இந்த மாதிரி செய்கிறாப்புல, பரவாயில்ல இருக்கட்டும், ஏதாவது 5 கோடி ரூபா கேட்குறாரா, ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் பண்ணுறாங்க. அதுக்காக தான் அவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் சொல்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு சரியான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அதை பற்றி தெரியலை. தெரியாமல் இதை பற்றி பேசக்கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த இஷ்யூ வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்கள்ட்ட இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 மாம்பழம் ஒருத்தன் விற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுங்களேன். அதை யாரோ ஒரு விவசாயிட்டேருந்து வாங்கியிருப்பான். அந்த 2 மாம்பழத்தையும் அந்த விவசாயிட்டேருந்து 5 ரூபாய்க்கு வாங்கிட்டான். அவன் அதை 10 ரூபாய்க்கும் விற்கலாம், 100 ரூபாய்க்கும் விற்கலாம். அது அவனோட விருப்பம் இல்லையா? இதை நீ 100 ரூபாய்க்கு விற்றதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தை வந்து திங்கிறதுக்காக நீங்கள் போய் அந்த விவசாயத்தை போய் கேட்பீங்களா? சொல்லுங்கள், கேட்க மாட்டீங்கல்ல. உங்கள் மாம்பழம் தானே, நான் தின்னுக்கவா அப்படின்னு. நீங்கள் தான் காசு கொடுத்து வாங்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் ஏன் அந்த விவசாயிகிட்ட போய் கேட்கணும்? அந்த மாதிரி தான் இங்கே நடக்கிற பிரச்சனை. இது வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் வந்து பழைய படங்களை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் இல்லை மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வுகளை வந்து சீக்கிரமே கொண்டு வர்றது வந்து நல்லது. இது மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வுகளை வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி இஷ்யூலாம் வராமல் இருக்கிறதுக்கு சில தீர்வுகளை வந்து கொண்டு வரலாம். அது சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நடக்குது, இதை வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிறதுனால. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச்.